நண்பா, எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம டிஜிடெக்கோட ஒரு ட்ரைபாடை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட மாடல் பார்த்தீங்கன்னா DTR 520BH. பாக்ஸில் என்னெல்லாம் போட்டிருக்கான்னு பார்த்துடலாம். ஃப்ரண்டில் ட்ரைபாடோட இமேஜ் போட்டிருக்காங்க, சைடில் அதோட ஸ்பெக்ஸ், அப்புறம் கீழே அவங்களோட சோஷியல் மீடியா QR கோட் கொடுத்துருக்காங்க. பாக்ஸை திறந்ததுமே ஒரு சின்ன ஒரு பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. கேரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இதை ஓப்பன் பண்ணி உள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு ட்ரைபாட் கொடுத்துருக்காங்க. சைடில் வச்சுட்டு வேறு என்னலான்னு பார்க்கலாம். ஒரு அலங்கி கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா ஆக்சஸரியாக இது கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு தெரியல, பார்ப்போம். அவ்வளோ நம்ம வேறு ஒன்றும் இல்லை. ஸோ சைடில் வச்சுருவோம். இன்னொன்று, பேக்கோட குவாலிட்டியும் நல்லா தான் இருக்குது. ஓகே, டைரெக்டாக நம்ம ட்ரைபாடு போயிடலாம். ரொம்பவே சின்னதாக மினிமலிஸ்டிக்காக இருக்குது. கேரி பண்ணுறது ரொம்ப வசதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரைபாடு மேலே ஒரு வெல்வெட் மாதிரியான ஒரு துணியில் ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க. அதுக்கு சைடில் வச்சுட்டு அடுத்த என்னலாம் இருக்குன்னு பார்ப்போம். மேலே கேமரா மவுண்ட் பண்ணுறதுக்கான ஒரு குவிக் ரிலீஸ் பிளேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே ஒரு பால் ஹெட் இருக்குது. இது நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா கேமரா எப்படி ஆனால் ரொட்டேட் பண்ணிக்க முடியும். அதுக்கு கீழே ஒரு ஃப்ளூயிட் ஹெட் இருக்குது. அது நம்ம கேமராவை பேன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு கீழே இன்னொரு ஃப்ளூயிட் ஹெட்டுமே இருக்குது. இது நம்ம இந்த நாம லூஸ் பண்ணிட்டு இப்படி வந்து எடுத்தோம்னா ஓவர் த ஹெட் ஷாட்டுக்கு, டாப் ஆங்கிளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம உள்ள மடக்கி ஃபோல்ட் பண்ணிடலாம். இதையுமே கூட நம்ம பேன் பண்ணிக்கவும் முடியும். நம்ம இந்த நாம லூஸ் பண்ணிட்டு நம்ம பேனும் பண்ணிக்க முடியும். இந்த ஃப்ளூயிட் ஹெட்ஸில் கொஞ்சம் ஃப்ளாஸ் எல்லாம் இருக்குது. அதை நான் ரெண்டாவது வாரேன். அப்படியே கீழே பார்த்துட்டோம்னா இங்கே ஒரு நாப் இருக்குது. இதை நம்ம ஸ்க்ரூ லூஸ் பண்ணிட்டோம்னா இந்த ஸ்டெம்மோட ஹைட்டுமே கூட நம்ம ஒரு வாட்டி மேலே எடுத்து கீழே கொண்டு போனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுது. இங்கே வரைக்கும் கொண்டு வந்து முடியும். அப்புறம் திருப்பி டைட் பண்ணிட்டா இந்த ஆங்கிளில் நம்ம வச்சுக்கலாம், இந்த லெந்தில். இதுக்கு அடுத்தது நம்ம இந்த லெக்ஸை வந்து ஃபோல்டபுள் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு கிளிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது 2 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள். இதை வந்து இப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி இங்கே கொண்டு வந்துருக்கலாம். இதே மாதிரி தான் அந்த சைடும். இது திருப்பி கொண்டு வரணும்னா இந்த மாதிரி பண்ணால் போதும். இதில் இந்த 3 இதில் ஒரு லெக் வந்து மோனோபாடை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம தனியாக மோனோபாடு வாங்கியே வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ ஒன்று பாருங்கள். அந்த அளவுக்கு ஸ்டெடி இதில் கிடைக்காது. சும்மா ஒரு பேருக்கு அர்ஜென்ட்டுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட லெக்ஸுமே கூட 3 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள். கீழே ஒரு ரப்பர் புஷ் கொடுத்துருக்காங்க, நல்ல கிரிப்பாகவே இருக்குது. ட்ரைபாட் அன்பாக்ஸ் பண்ணும்போதே இந்த ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு பீஸ் பார்த்துருப்பீங்க. இது எங்கே மாட்டுறதுன்னு எங்களுக்கு தெரியல. பாக்ஸில் வந்து ஒரு மேனுவல் அப்படின்னு எதுவுமே இல்லை. ஸோ நமக்கும் எங்கே மாட்டுறதுன்னு தெரியல. ஓரளவுக்கு மாட்டுற மாதிரி இருக்கிறதுனா அது இந்த மோனோபாடு, அப்புறம் இந்த ஏரியா, இந்த ஃப்ளூயிட் ஹெட் இருக்குல்ல, இந்த ஏரியாவில் இருக்குது. டாப் ஆங்கிள் மாட்டுற இடத்துல, இந்த இடத்துலையும் இந்த மோனோபாட்லையுமே கூட ஒரு 4 இன்ச்சு வச்சு நம்ம என்ன பண்ணுற போகிறதுன்னு தெரியல. ஸோ இந்த இடத்துல நம்ம மாட்டி பார்ப்போமே. ஓகே, பெர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. பட் அதுலேயும் ஒரு ஃப்ளா கொடுத்துருக்காங்க. இது ஒரு சைஸில் இருக்குது, இது அதோட பெரிய சைஸாக இருக்குது. ஸோ இதை நம்ம லூஸ் பண்ணால் கூட ஒரு பிரயோஜனம் இல்லாத மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எங்களுக்கும் இது எங்கே மாட்டுறதுன்னு தெரியல. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது கரெக்டாக இருந்துச்சுன்னா நாங்கள் பின் பண்ணுறோம். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ட்ரைபாடு மேலே ஒரு குவிக் ரிலீஸ் பிளேட் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம லூஸ் பண்ணிட்டு இப்படி எடுத்துடலாம். கீழே வந்து கேமரா மவுண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ரிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு எந்த ஒரு கீ எதுவுமே தேவையில்லை. ஏன்னா இந்த ரிங் கொடுத்துருக்கனால கேமராவை நம்ம ஈஸியாகவே மவுண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ பாருங்கள் எப்படி மவுண்ட் பண்ணுறோன்னு. இப்படி வச்சுட்டு நம்ம இந்த ரிங்கை யூஸ் பண்ணியே இப்படி திருக்க முடியும். ஓகே, ஒரு நிமிஷம். இப்போ நம்ம ஒரு டெமோ கேமரா மாதிரி தான் யூஸ் பண்ணுறோம். அடுத்து திருப்பி இந்த நாபை நம்ம டைட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஃபிக்ஸ்டாக இருந்துடும். இதுக்கு அடுத்தது இந்த பால் ஹெட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா சைடும் நம்ம லூஸ் பண்ணி இப்படி ரொட்டேட் பண்ணிக்க முடியும். ஸ்பெஷலாக வெர்டிக்கல் வீடியோஸ் எடுக்கிறதுக்காகவே இங்கே ஒரு கேவிட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியாவில் நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணிட்டு டைட் பண்ணிட்டோம்னா போதும். நம்ம வெர்டிக்கல் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மவுண்டில் நமக்கு ஒரு லெவலும் கொடுத்துருக்காங்க. நம்ம கேமராவில் எந்த லெவலில் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இந்த ஃப்ளூயிட் ஹெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளா இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஃப்ளூயிட் ஹெட்டை ஒன்று நம்ம ரிலீஸ் பண்ணி அப்படியே ரொட்டேட் பண்ணிக்க முடியும், இல்லைன்னா டைட் பண்ணி ஃபிக்ஸ்டாக வச்சுக்க முடியும். இதை நம்ம லைட்டாக லூஸ் பண்ணியோ இல்லை நல்லா லூஸ் பண்ணியோ இதோட ஸ்பீடை நம்மளால் வேரி பண்ண முடியாது. ஒன்று ஃபிக்ஸ்டாக இருக்கும், அப்படி இல்லைன்னா லூஸாக இருக்கும். இந்த ஃப்ளூயிட் ஹெட்டில் 360 டிகிரிக்கு மார்க்கிங்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரைபாடை இப்போ நம்ம டாப் ஆங்கிள் ஷாட்டுக்காக எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த நாபை ஃபஸ்ட் நம்ம லூஸ் பண்ணிக்கிடுவோம். லூஸ் பண்ணதுமே ஒரு சர்டன் ஹைட் வரை நம்ம இன்க்ரீஸ் ஆகுது. இதோட டோட்டல் ஹைட்டே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். இது இந்த மாதிரி நம்ம ஆங்கிள் மாதிரி வைக்க முடியுமான்னு பார்த்தா ஃபுல் டைட் வச்சா கூட இப்போ லூஸ் தான் ஆகுது. இதுக்குமே இந்த கேமரா வெயிட்லெஸ் கேமரா தான், ஒரு டம்மி கேமரா தான். இதுக்கு கூட பாருங்கள், இந்த வெயிட்டு கூட இதில் நிற்க மாட்டேங்குது. இதோட டோட்டல் லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 அடி வருது. இதை வச்சு டாப் ஆங்கிள் வந்து அந்த அளவுக்கு எடுக்க முடியாது. இப்போ நீங்கள் இந்த ட்ரைபேடை இதுக்குன்னே வாங்குறீங்க, டாப் ஆங்கிள் ஷாட்டுக்கு வேண்டினே வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஏமாற்றம் தான். ஒருவேளை உங்கள் கேமராவோட வெயிட் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு இந்த நாபை திருப்பி லூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நம்ம உள்ளே அட்ஜஸ்ட் பண்ணி காம்பன்சேட் பண்ணிக்க முடியும். மேலே கொடுத்துருக்க மாதிரி இங்கேயும் ஒரு ஃப்ளூயிட் ஹெட் கொடுத்துருக்காங்க. இதில் அந்த ஃப்ளூயிட் ஹெட்டில் இருக்கிற அளவுக்கு அதே ஸ்மூத்னஸ் இதுலேயே நமக்கு கிடைக்குது. டாப் ஆங்கிளில் வச்சு இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பேண்ட் ஷாட் எடுக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். மேலே கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி ஸ்கேலிங் எதுவுமே கொடுக்கல. மேலே எது கொடுத்துருக்காங்கன்னு நமக்கு தெரியல, பட் இங்கே கொடுக்காதது பிரச்சனை இல்லை, நம்ம பெரிய அளவு விஷயமா தெரியல. மேலே கொடுத்துருக்க மாதிரி இந்த நாபை ஃபுல் டைட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா லூஸ் பண்ணிக்க முடியும். அவ்வளோதான் இதோட பர்பஸ். இந்த ஃபுல் ஸ்டெம்மையுமே நம்ம ஃபுல்லாகவே கலத்திக்க முடியும். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம இந்த நாபை லூஸ் பண்ணணும். ஒன்ஸ் இதை நீங்கள் லூஸ் பண்ண பிறகு கீழே ஒன்று இருக்குது, இதையும் லூஸ் பண்ணுறீங்க. ஓகே, ஃபுல்லாகவே லூஸ் ஆகிருச்சு. இப்படியே ஃபுல்லாக வெளியே எடுத்துடலாம். இதை நீங்கள் இந்த மோனோபாடு கூடயும் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அது ரெண்டாவது நான் காட்டி தரேன். இப்போ இதை டவுனு கீழேயும் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாகவே நம்ம லோ ஆங்கிள்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம மேலே உள்ள இந்த நாபை டைட் பண்ணிவிட்டு அப்புறம் இதை முக்கியமாக போடணும். இப்போ நம்ம ஃபுல்லாகவே லோ ஆங்கிள்ஸுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம இந்த மோனோபாடை எப்படி கலத்துன்னு பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிள் தான். இப்படி திருக்கி எடுத்தாலே அது தானாக வந்துடும். இதை நம்ம சைடில் இப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மோனோபாடை நம்ம இது கூட இந்த ஸ்டெம்மு கூடயும் கனெக்ட் பண்ண முடியும், இல்லாமல் இந்த ஃப்ளூயிட் ஹெட்டையும் நம்ம தனியாக கலத்த முடியும். இப்போ நீங்கள் ஃப்ளூயிட் ஹெட்டை தனியாகவே கலத்திக்க முடியும். இப்போ இந்த மோனோபாடு கூட டைரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதில் நம்ம கேமராவை டைரெக்டாகவே ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஹைட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5.5 ஃபீட் அளவுக்கு இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா, ஒருவேளை நீங்கள் வெயிட்டான கேமராவை எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக கீழே நம்ம வெயிட் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி பேக்கு போட்டு அதில் வெயிட் அதை ஆட் பண்ணி காம்பன்சேட் பண்ணிக்க முடியும். இந்த ட்ரைபாடோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ப்ரோஸ்லேருந்து ஆரம்பிப்போம். இந்த ட்ரைபாடோட பில்ட் குவாலிட்டி ரொம்பவே பக்காவாக கொடுத்துருக்காங்க. ரெண்டாவதாக இதோட கலர் ஸ்கீம் ரெட் வித் பிளாக் காம்போ ரொம்பவே பக்காவாக சூட் ஆகுது. மூணாவதாக இதோட காம்பேக்டான டிசைன் அண்ட் லைட் வெயிட். இதை நமக்கு இப்படி ஒரு பேக்கும் நமக்கு கொடுத்துருக்கனால இதை ட்ராவல் பண்ணுறதுக்கு இல்லை கேரி பண்ணி எங்கே கொண்டு போகிறதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த பேக்கோட குவாலிட்டி கூட சூப்பராக கொடுத்துருக்காங்க. ரெண்டாவதாக நம்ம இந்த ட்ரைபாடோட கான்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கான், இந்த ட்ரைபாடுக்கு மேனுவல் கொடுக்கல. முக்கியமாக இந்த சாதனம் எதுக்குன்னு தெரியணும் எங்களுக்கு. எதுக்குன்னே தெரியலை. சரி, யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது, இந்த ஃப்ளூயிட் ஹெட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபிக்ஸ்டாக வைக்க முடியும், இல்லைனா மூவ் பண்ண முடியும். அந்த வேரிங் ஸ்பீடுன்னு சொல்கிறது இல்லை. மூணாவது கான், நம்மளோட டாப் ஆங்கிள் வந்து லென்த்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. அது கொஞ்சம் கூட லென்த்தாக இருந்துச்சுன்னா இனிமேல் சூப்பராக இருக்கும். இந்த ட்ரைபாடோட ரேட் நாங்கள் வாங்குறப்ப 6 to 7K உள்ளாடி இருந்துச்சு. மேபி ப்ரைஸ் இப்போ வேரி ஆகலாம். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், வேணும் உள்ளவங்க செக் பண்ணி பாருங்கள். கடைசியாக இந்த ட்ரைபாடை நம்ம வாங்கலாமா வேண்டாமா எங்கள்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக வாங்கலாம். ஏன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இவ்வளோ ஃப்ளெக்சிபிளான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்குது. அவ்வளோதான்ப்பா இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு டெக்னோமீல்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் ஸ்டே டியூன். தேங்க்யூ.